வெப் கான்செப்டில் இனிமேல் வெப் டெவலப்மெண்ட் கண்டென்ட் எல்லாமே இதில் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெப் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ரோட் மேப்பை தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சதுன்னா நான் இனிமேல் போட போகிற கண்டென்ட்லாம் எதுக்காக போடுறேன், எதுக்காக படிக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும், வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருந்தால் அதை ஈஸியாக கற்றுக்க முடியும், அது இல்லாமல் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும். இப்போ வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்லில் கற்றுக்கணுன்னா ஜஸ்ட் ஒரு குரோமில் போயிட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணால் ரிசல்ட் கொண்டு வர்றது, ஏதாச்சும் நல்ல ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் ஏதாச்சும் லேப்டாப்பில் எதாவது இஷ்யூ வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறது. அப்புறம் கொஞ்சம் லேப்டாப் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சால் வெப் டெவலப்மெண்ட் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். இல்லைனா பேசிக்கிலேருந்து வர வேண்டியதாக இருக்கும் இல்லையா, லேப்டாப் பற்றியே கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இது கற்றுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இதுக்கு முன்னாடி நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது வந்து ஒரு 3 மாதத்தில் கற்றுக்க முடியுமா அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்காம விட்டுட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நீ அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் வைக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும், அது நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறத நீங்கள் காலேஜ் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கும் போது நிறைய டைம் எடுக்கும். இப்போ வந்து 3 மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அவ்வளோலாம் நடக்காது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாதம் கூட ஆகிடும். அப்போது காலேஜ் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட் இயரில் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணினா கூட அந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். தேர்ட் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு அந்த இயர் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப்பு க்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, காலேஜ் முடிச்சுட்டு பின்னாடி தான் நிறைய பேர் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணி அவசரமாக என்ன கற்றுக்கணும்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிற ஒரு ஃபார்மில் இருக்கிற ஒரு கோர்ஸை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே செல்ஃபாக லேர்ன் பண்ணும்போது நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். புது டெக்னாலஜி என்ன வருது, அந்த மாதிரி நம்ம செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து நான் மூணு பொசிஷனாக பிரிச்சிருக்கேன். பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல், மாஸ்டர் லெவல். இதில் வந்து பிகினர் லெவலுக்கு வந்து இது எப்படி வெப் டெவலப்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்நெட்னால் யார் கொடுக்குறான், எங்கேருந்து வருது, அப்போ ஐபி அட்ரஸ்னால் என்ன, டிஎன்எஸ்னால் என்ன, டொமைன் நேம்னால் எப்படி வருது, அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அப்புறமா ஓகே, இதுக்கு தான் வெப் டெவலப்மெண்ட் யூஸ் ஆகுது. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா அப்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இன்டர்நெட்னா என்னென்னு அப்படி கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே பெட்டர் தான். அப்படி அதிகபட்சம் டைம் இருக்குது, நாங்கள் நின்று கற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாரம் கூட எடுத்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் 3 இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஜஸ்ட்டு யூஐ மட்டும் க்ரியேட் பண்ணுவாங்க. யூஐன்றது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை பார்க்கணும்னா அந்த வெப்சைட்டில் என்ன வருது, என்ன கண்டென்ட் வருதோ எல்லாமே எது வந்தாலும் சரி. இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, யூடியூப்பில் எடுத்தோம்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதை கிளிக் பண்ணும்போது அந்த இன்புட் வருது, அப்புறம் ரிசல்ட்டு கொண்டு வருது. ஒரு ரிசல்ட் வந்தால் இப்படி தான் வரணும், அப்புறம் இது சர்ச் பண்ணால் இது தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா எல்லாமே க்ரியேட் பண்ணுறது இந்த ஃப்ரண்ட் எண்ட் ரோலில் இருக்கிறவங்க தான். இப்போ பேக் எண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து யூடியூபே எடுத்துக்கோமே, நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணும்போது அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இவங்க தான் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியணும்ல. அதுக்கு அப்போ தானே நீங்கள் பார்த்த கண்டென்ட்லாம் ரெஜிஸ்ட்ரி எல்லாமே காட்டும். அதுக்காக அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அப்புறம் ஒரு ரிசல்ட்டு சர்ச் பண்ணோம்னா அந்த டேட்டா பேஸ்லேருந்து அந்த வீடியோலாம் கொண்டு வந்து நம்ம காட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பேக் எண்டில் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னும் நிறைய வேலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஃப்ரண்ட் எண்டும் செய்வாங்க, பேக் எண்டும் சேர்த்து செய்வாங்க. யூஏ கிரியேட் பண்ணுவாங்க, யூஏ இப்படி அந்த டேட்டாவெலாம் கொண்டு வந்து ஒருத்தர் காட்டுறது, இல்லைனா எப்படி டேட்டா இன்புட்டு கொண்டு போகிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. அப்புறம் டேட்டா பேஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ, வெப்சைட்டை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இவங்க பண்ணுவாங்கன்றது தான் ஃபுல் ஸ்டாக். ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக டிசைன் பண்ணுறவங்க தான் ஃபுல் ஸ்டாக் சொல்கிறாங்க.
பேக் எண்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாலும் சரி. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறது வந்து HTML தான். HTML வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டீங்க, இப்படி தான் வரும், இது தான் வரும், இந்த டேட்டா தான் வரும், இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல லோகோ வரணும், அந்த மாதிரி வச்சிடுறீங்க. இதுதான் வரணும்னு சொல்லிட்டு வச்சிடுறீங்க. அது எங்கே வர வைக்கிறத வந்து CSSல கொண்டு வரீங்க. CSS கொண்டு வந்துட்டு அதை கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் நடக்கணும்ல. இப்போ அதை டெலிட்னு பண்ணால் டெலிட்னு கொடுத்தா அது டெலிட் ஆகணும்ல. அந்த மாதிரி ஆக்ஷனை கொண்டு வரது ஜாவாஸ்கிரிப்ட். இது மூணையும் வச்சு ஒரு கம்பைனாக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிங்கன்னா ஓகே, பிகினர் லெவல் கம்ப்ளீட் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் லெவலில், பிகினர் லெவலே ஒரு நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்தோம்னா, ஒரு அந்த வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்சிவாக எப்படின்னா மொபைலில் கொண்டு வரும். அந்த வெப்சைட்டை மொபைலில் பார்க்கும்போது அது மொபைல் சைஸுக்கு ஆக்சஸ் ஆகிருக்கணும். இப்போ வந்து யூடியூபே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் லேப்டாப்பில் பார்க்கும்போது சைட் பேனல்லாம் இந்த ஒரு எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். இதுவே மொபைலில் பார்க்கும்போது ப்ரொஃபைல் பேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் ஹிஸ்ட்ரி பார்க்க மாதிரி இருக்குமா. ஆனால் லேப்டாப்பில் அப்படி இருக்காதுல்ல, இது எல்லாமே சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அது சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அதை கொண்டு வரணும்ல நம்ம கண்டென்ட்டை. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா லேப்டாப்பில் பார்க்குறது மொபைல்லே அப்படியே வந்ததா வச்சுக்கேன், மொபைலில் எப்படி பார்க்க முடியும் அவ்வளோ பேர் ஸ்க்ரீனு. அதனால தான் ரெஸ்பான்சிவ்னு ஒன்று சொல்லுவாங்க. எந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு வரணும். இதுக்கு ஃப்ளக்ஸ் பாக்ஸ் இருக்குது, கிரிட் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் நாளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரெஸ்பான்சிபிள் சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேப்டாப்பில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டர்மீடியட் லெவல் போகும். அட்வான்ஸாக HTML CSS வச்சு அட்வான்ஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது ஒரு டிசைன் நடக்கணும் இல்லையா. இப்போ வந்து அது அபவுட் மீ கிளிக் பண்ணோடனே எனக்கு அந்த வெப்சைட்டில் எல்லாமே மேலே பூவாக விழணும், பேப்பராக பறக்கணும், அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். இல்லைனா அது ஸ்லைடு வந்து இப்படி தள்ளி போகணும், ட்ரான்ஸ்லேஷன் ஆகணும். இப்போ வீடியோலாம் பார்ப்போம்ல, டக்குன்னு ட்ரான்ஸ்லேஷன் ஆகும், மேலே வரும், கீழே போகும், ஏதாச்சும் அந்த மாதிரி வீடியோவில் கொண்டு வரதுக்கு அனிமேஷன் ஒன்று சொல்லுவாங்கன்னா அந்த அனிமேஷன் பற்றி பார்க்குறது, ட்ரான்ஸ்லேஷன் வச்சு பண்ணுறது, இதெல்லாம் அட்வான்ஸ் இன்டர்மீடியட் லெவலில் HTML CSS வச்சு பண்ணி பாருங்கள். இதில் வந்து CSS ஃப்ரேம் ஒர்க்கை கொஞ்சம் நல்லா கற்றுக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டைல்விண்ட் இருக்குது, அப்புறம் பூட்ஸ்ட்ராப் இருக்குது. இந்த பூட்ஸ்ட்ராப், டைல்விண்ட், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்து டைல்விண்ட் போயிட்டுருக்குது. இதை கொஞ்சம் நல்லா இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிறத கற்றுக்கணுன்னா ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படி சொல்லுவேன். அதாவது பிகினர் லெவலில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நான் சொல்லியிருப்பேன். இதுவே இன்டர்மீடியட் லெவலில் வந்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ES6ன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து என்னென்னா சில விஷயம் சின்ன விஷயம் தான் மாறும். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. சும்மா ஒரு நாள் உட்காந்தோம்னே ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தோம்னா இது சிம்பிள் தான். ஏன்னா இம்போர்ட்டுன்னு அது இருக்கும், இது வந்து மாடியூல் இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக விஷயம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ தான் நீங்கள் முக்கியமாக இந்த மாதிரி வெப்சைட்டு, இது மாதிரி சிம்பிளாக வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணணும், இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த வெப்சைட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இதுதான் நான் கோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணணும். ஃபைலாக சென்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபைலாக சென்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணிட்டோன்னா அதிலே போய்ட்டு என்னென்ன கோட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க முடியும். என்ன அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து GitHubன்னு சொல்லுவாங்க. இதை வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே கற்றுக்கோங்க. இது வந்து கம்பெனியில் போகணும்னா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கம்பைன் பண்ணி இப்போ பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது வந்து நீங்கள் கோட் பண்ணதை GitHubல எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி எப்படி புஷ் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்துக்கினாவே இதுவே சிம்பிளாக ஒரு போதும். போக நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கப்புறமா ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி, இதில் பட்டனை கிளிக் பண்ணால் அதுக்கே ஒரு 20 லைன் கோட் அடிப்போம். பட்டனை கிளிக் பண்ணால் நான் டிலேட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிலேட் ஆகிறதுக்கு நான் ஒரு 10 லைன் கோட் அடிக்கிறேன்னா இப்போ டிலேட் பட்டன் அப்படின்னா இதுக்கு டிலேட் ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு காமனான பட்டன் இல்லைங்களா, காமனான விஷயம் இல்லை. இதை வந்து ஏற்கனவே ஒருத்தர் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ரியாக்டு, எக்ஸ்ப்ரெஸ்ஸு, அப்புறம் ஆங்குலரு, நெக்ஸ்ட்டு JS, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு போக அப்படியே கற்றுப்பீங்க. இந்த மாதிரிலாம் கற்றுக்கோங்க. போக நல்லா வந்துட்டுருக்கோம். இது மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் நிறைய கற்றுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி பிகினர் லெவலில் இப்படி கற்றுக்க தான் ஒன்றா புரிஞ்சுப்பீங்க. அதுக்குன்னு எடுத்தவொன்று இவ்வளோ படிக்கணுமா அதெல்லாம் இருக்காதிங்க. எல்லாமே ஜஸ்ட் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டில் வரது தான் அவங்க எடுத்து ஒரு இடத்துல கோட் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கெண்ட்ன்றது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான், Node.js சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த ஃபைல் தான் வரணும், இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் கோட் பண்ணுவாங்க. அங்கேருந்து டேட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு டேட்டாவெல்லாம். இப்போ வந்து யூடியூப் எடுத்துக்கோங்க, அந்த வீடியோலாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம காட்டுவாங்க.
அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம காட்டுற வேலையை தான் ஏபின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் காட்டுவாங்க. ஜேசன் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஜேசன் ஃபைல் வந்து யூஸ் பண்ணி ரெஸ்ட்ஃபுல் ஏபி வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அப்புறமா இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. வீடியோலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. MySQL அண்ட் MongoDB இது 2 விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறமா ஹோஸ்டிங் பற்றி நல்லா கற்றுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற வெப்சைட்லாம் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனி போவோம். நாம் என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு ஒருத்தர் காட்டணும்னாவே இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு லிங்கை சென்ட் பண்ணோமே அவங்க ஓகே வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் காட்டினா தானே தெரியும். பண்ணிட்டு வச்சுக்காம அதை நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோமா அவங்க எடுத்து பார்க்கும்போது ஓகே இவனுக்கு தெரியும், நம்பிக்கை வரல. அப்புறம் கிட்டப்பில் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு கோடு ஒரு இடத்துல சேஃபாக இருக்கும். அந்த மாதிரி தவிர்த்து இவன் டெய்லியும் கோட் பண்ணுறானா இல்லைன்னு சொல்லிட்டு அதிலேயே காட்டும் ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டு பண்ணுறானா அந்த மாதிரினா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டு வச்சுட்ருக்கோம். ஃபைனலாக ஒரு இந்த இப்போ சொன்னது இல்லைன்னா HTML ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சு இந்த ஃப்ரேம் ஒர்க்கு அப்புறம் டேட்டா பேஸில் ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகிறது, ஸ்டோர் பண்ண விஷயத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு டோட்டலாக கலெக்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. அதை க்ரியேட் பண்ணும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும் கம்பெனியில். ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணி நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்டு ஒன்று பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு ஜாபுக்கு போகிறது தயாராகிட்டின்னு அர்த்தம்.